ஒரு பாட்டுல அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. பட் நீங்க அப்படி இல்லைல்ல. வாங்க பார்க்கலாம். ஹலோ பிரெக்னென்ட் விமன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஸ்பிரின் அப்படிங்கிற டேப்லெட் எதுக்காக டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? ஆஸ்பிரின் டேப்லெட் யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எத்தனை நாள் சாப்பிடணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரை வந்து இட் இஸ் அன் ஆன்டி கோஆகுலண்ட். அந்த பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஆன்டி கோஆகுலண்ட். அப்படின்னா என்னென்னா பிளட்டு கிளாட் ஆகாமல் பார்த்துக்கும். ஆஸ்பிரின் சாப்பிட்றதுக்கு 3 ரீசன் தான். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட் ப்ரெஷர் பிபி ஜாஸ்தியாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆஸ்பிரின் சாப்பிட்லாம். இந்த பிளட் ப்ரெஷருக்காக மட்டும் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸாக அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆஸ்பிரின் மாத்திரை நீங்கள் சாப்பிட்லாம். சமயத்தில் உங்களோட பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை இன்கேஸ் இப்போ நீங்கள் ஸ்கேனுக்கு போகும்போது உங்களோட யூட்ரைன் ஆர்டரி டாப்லரில் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ, அதாவது பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ நீங்கள் ஆஸ்பிரின் எடுத்துக்கலாம். உங்கள் பேபி ஒரு க்ரோத் ரிட்டார்டட் பேபியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பேபிக்கு பிளட் ஃப்ளோ நல்லா போகணும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ நல்லா போகணும் அப்படின்னு சொன்னால் ஆஸ்பிரின் டோசஸ் வந்து ஒரு சில சமயம் ஒரு சில டாக்டர்ஸ் கொடுக்கலாம். யூஷுவலாக லோ டோஸ் ஆஃப் ஆஸ்பிரின், அதாவது 75 to 150 mg அதை தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுவே சஃபிஷியன்ட். அந்த டோஸ் வந்து எப்படி டேப்பர் பண்ணணும்னா உங்கள் பிபி பார்த்துட்டே இருக்கணும், உங்கள் யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டேப்பர் பண்ணிக்கலாம். யூஷுவலாக இந்த ஆஸ்பிரின் டோஸ் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸில் ஆரம்பித்து ஒரு 16 வீக்ஸ், அதாவது 4 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே உங்களோட தேர்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 9வது மாதத்துலையோ 8வது மாதத்துலையோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு ரிஸ்கி சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட சான்சஸ் இருக்குது. ஆஸ்பிரின் வந்து 9வது மாதத்துலையோ இல்லை 8வது மாதத்துலையோ இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிகமான ப்ளீடிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது டெலிவரி சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் ப்ரீடம் லேபர் கூட ஆகலாம். இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டை நீங்கள் ஒரு தலைவலி மாத்திரை மாதிரி சும்மா எடுத்துக்காதீங்க, ஒரு டாக்டரோட அட்வைஸோடு எடுத்துக்கோங்க. கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்க முடியாது. ஓகே தென், இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் பற்றி யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நான் நம்புகிறேன். கமல்ஹாசன் ஒரு பாட்டில் பாடி இருக்கிற மாதிரி நீங்களும் உலகமெங்கிலும் ஒன்னே மெஞ்சிட யாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நடந்துவாங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யோர் ஹாப்பி ப்ரெக்னன்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye.